ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி இட்லி தக்காளி மசாலா செஞ்சிடலாம். மினி இட்லியை ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் மாவையும் ஊற்றியாச்சு, மூடி வச்சுக்கோங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, தட்டின இஞ்சி பூண்டு வதக்கிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ இட்லி வெந்துட்டு எடுத்துடலாம். இப்போ கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, மிளகு பொடி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. 1/4 கப்பு தேங்காய், ஒரு 6 முந்திரி பருப்பை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை விட்டுறலாம். கழுவுன தண்ணியும் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லேசாக ஒரு கொதி வரட்டும். இப்போ லேசாக கொதி வந்துட்டு மினி இட்லியாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மினி இட்லி தக்காளி மசாலா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் சால்னா வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ சுவையான மினி இட்லி தக்காளி மசாலா ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.